எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல, கிட்டத்தட்ட ஒரு 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தமிழகத்தில் முதல் முறையாக 2016 அம்மா அவர்கள் தனித்து நின்றார்கள். ஆளும் கட்சி மிகப்பெரிய பலம், முதலமைச்சராக இருந்த செல்வாக்கு. ஆனால் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக பிரச்சாரத்தை மக்கள் துணையுடன், பெண்கள் துணையுடன், இளைஞர்கள் துணையுடன் 41 கட்சிகளை எதிர்த்து நின்று அண்ணா கூறினார், 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா கூறினார், எந்த குறுக்கீடுகளும் அனுமதிக்க முடியாது. பதில் உரைக்கு பிறகு மணி 4:18 ஆயிடுச்சு. முடிந்த பிறகு என்ன வேணா பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர்கள் கூர்ந்து பேச அனுமதிங்க. எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார், நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா? காலம் சரியுமா? போதுமான பலம் இருக்கிறதா? நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான் அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில்
நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது. இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள் ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, IUML அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணையுடன் எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும், 1 ரூபாய் காசு செலவு செய்யாம. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்றிலும் சொன்னார், என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணம் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க, ஓட்டுக்கு வருவாருங்க. ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும்னா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகப்படிதான் நான் பேசுறேன். அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க.